ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சம்மருக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சம்மர் வந்துருச்சு இல்லைங்களா? வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே கூட நம்மளால் இருக்க முடியல. உங்கள் வீட்டில் ஏசி இல்லையா? கவலையே விடுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வளையல் ஃபேன் மட்டும் இருந்தால் போதுங்க. ஏசி போட்டால் எந்த அளவுக்கு நமக்கு குளுகுளுன்னு இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்டை நல்லா சில்லுன்னு மாற்றிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம முகத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? எந்த பவுடராக இருந்தாலும் சரிங்க, டால்கம் பவுடர் இருந்தால் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ரெண்டுமே பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால ஈஸியாகவே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். வெயில் காலம் வந்துட்டாவே வெளியில் இருக்கக்கூடிய எறும்பு எல்லாமே படையெடுத்து வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதுவுமே பார்த்திங்கன்னா ஜில்ஜில்னு இருக்க இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். கிச்சனில், பாத்ரூம்லலாம் எறும்பு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். முக்கியமான விஷயம், நைட் டைமில் இந்த கரப்பாம்பூச்சி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கிச்சனில் எப்போவுமே அந்த பழைய சின்ன சின்ன கொசு மாதிரி சுற்றும் இல்லையா, அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ முக்கியமாக மிக்ஸி ஜாரில் ஏதாவது ஒன்று நம்ம அரைக்கிறோம், லைட்டாக அது சிந்திரிச்சு அதை க்ளீன் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்த சுற்றி அந்த கொசு, எறும்பு இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா, ஈ கூட முச்சிட்டு இருக்கும். கிச்சனில் எப்போவுமே எறும்பு, ஈ, கொசு தொந்தரவு, கரப்பாம்பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மிக்சியை சுற்றி இந்த ரவுண்டாக போட்டு விட்டுருங்க. இதை கேஸ் ஸ்டவ் சுற்றி கூட நீங்கள் போட்டு விடலாம். நைட் டைமில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் எறும்பு தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது, வீட்டில் குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கடிச்சு வச்சிடும் இல்லையா, சுவர் ஓரங்களில் இந்த பவுடரை நீங்கள் போட்டு விட்டுறலாம். மஞ்சளும் முகத்துக்கு போடுற பவுடரும் சேரும்போது ஒரு நல்ல வாசனை இருக்குங்க. இதோட வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எறும்பு தொந்தரவை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் லைவான ரிசல்ட்டில் டால்கம் பவுடரை யூஸ் பண்ணி எறும்பு தொந்தரவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தரலாம். உங்கள் வீட்டில் பண கஷ்டம் அதிகமாக இருக்கா? வரவுக்கு மீறி செலவு நடக்குது, அதாவது 30,000 சம்பளம் வந்தால் 40,000க்கு மேலே செலவாகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்களாம் கவலையே விடுங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை ஈஸியாகவே சரி பண்ணிடலாங்க. அதுக்கு நமக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா வசம்பு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது ஒரு கிருமி நாசினி. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மூலிகை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பு வந்து ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் அகல் விளக்கில் தாங்க நம்ம போடணும். எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அகல் விளக்கில் இதை உள்ளே போட்டு விட்டுட்டு நீங்கள் தீபம் ஏற்றி டெய்லியும் பூஜை அறையில் அப்படி இல்லைன்னா கிச்சனில் வச்சுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாமே சரியாயிடும். இந்த டிப்பை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காதுங்க. பணம் நல்லா வீட்டில் புழங்கும். இதுலேயே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் தான் கொசு தொந்தரவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கொசுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. தனியாகவே நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த அகல் விளக்கில் செய்யாது. தீக்குச்சோட மருந்து பகுதி இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயோடு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா குச்சியாகவே இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது சல்ஃபர் அப்படிங்கும் போது எண்ணெயில் கரைஞ்சி அந்த வாசனை பார்த்தீங்கன்னா கொசுவை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். கொஞ்ச நேரத்தில் நிறைய வெங்காயம் வெட்டுறதுக்கு நம்ம கத்தி, அருவாமனை இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. வாழைக்காய் சீவறதுக்கு ஒரு கட்டை வச்சுருப்போம் இல்லையா, பஜ்ஜி போடுறதுக்காக, அந்த கட்டை மட்டும் இருந்தால் போதும். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி அதோட தோல் பகுதியை சீவிட்டு இந்த மாதிரி பஜ்ஜி போடுற மாதிரி வச்சு தீர்த்தினீங்கனாவே போதுங்க. ரொம்ப ஈஸியாக மெலிசாக அவ்வளோ அழகாக நம்ம 5 நிமிஷத்துலேயே 1 கிலோ வெங்காயத்தையும் ஈஸியாகவே கட் பண்ணி முடிச்சிடலாங்க. சில பேர்லாம் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக கட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் கத்தியில், அருவாமனையில் நம்மளால் கட் பண்ண முடியாது. ரொம்ப தொனையாக கட் பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டுமே நமக்கு நல்லா இருக்காதுங்க. இன்னும் சில பேர் கடைசியாக ஃபைனல் டச்சாக பார்த்திங்கன்னா நல்லா பொரிச்ச வெங்காயத்தை பிரியாணி மேலே தூவி விடுவாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்களுக்குலாம் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியமாக ஹோட்டல் வச்சுருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெங்காயத்தை கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு சீக்ரெட்டான விஷயம் சொல்லவா, இந்த மெத்தடில் வெங்காயம் கட் பண்ணிங்க அப்படின்னா கண்ணில் இருந்து கண்ணீர் வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். லேடிஸ் அப்படின்னாவே ட்ரெஸ்ஸுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்கங்க. சாரிக்கு எப்படி மேட்சிங் ப்ளவுஸ் வச்சுருக்கோமோ அதே மாதிரி சுடிதாருக்கு, டாப்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா மேட்சிங்காக ஷால்ஸ் வெரைட்டியாக வச்சுருப்போங்க. டிசைனாக ஒரே கலரில் 2-3 ஷால் கூட வச்சுருப்போம். அதை இந்த மாதிரி பூனத்தில் இருக்கக்கூடிய ஷாலில் நம்ம என்ன தான் மடித்து வச்சாலுமே கீழே விழுந்ததுன்னா அது மடிப்பு கலைஞ்சு போயிடும். திரும்ப மடித்து வச்சுட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேக் ஃபுல்லாகவே ஷால் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷாலை இந்த மாதிரி 4 சுருட்டி 8 சுருட்டி ஒரு வளையல் மட்டும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே விழுந்தாலுமே அந்த மடிப்பு கலையாது, இடமும் அதிகமாக தேவைப்படாதுங்க. இப்போது 2-3 பீரோவில் நீங்கள் துணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் போதுங்க. ஒரே பீரோவில் எல்லா துணியையும் நம்ம அடுக்கி வச்சிடலாம். பீரோ வாங்குகிற காசும் மிச்சம், அதே சமயம் இடத்தையும் சேவ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் துணி மடிக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கோங்க. தெரியாதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
உங்கள் வீட்டில் ஏசி இல்லையா? கவலையே விடுங்க. வெயில் காலத்தில் வெயில் தாங்க முடியல, வீட்டுக்குள்ளே வந்தால் ரொம்ப கசகசன்னு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே விடுங்க. ஏசி போட்டால் அந்த ரூம் எப்படி குளு குளுன்னு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குமோ அதே மாதிரி ஃபேன் மட்டும் இருந்தால் போதுங்க, நம்ம ரூமை ஜிலு ஜிலுன்னு குளு குளுன்னு மாற்றிடலாம். இதுக்கு ஒரே ஒரு டிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க. வெயில் காலத்தில் எப்போவுமே ஃபேனை நல்லா தொடச்சி க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேனில் அழுக்கு இருந்துச்சுன்னா ஃபேன் சுற்றுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதாவது ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். அதனால் மந்த்லி ஒன்ஸ் எப்போவுமே ஃபேனை க்ளீனாக வச்சுக்கோங்க. இதனால் ஃபேனும் ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். இன்னொரு விஷயம், பகலில் லைட் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட் போட்டோம் அப்படின்னா வெளிச்சம் மட்டும் வராதுங்க, அதுலேருந்து நமக்கு ஹீட்டுமே வரும். ஸோ அந்த ரூமே நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். வெயில் காலத்தை சமாளிக்கணும் அப்படின்னா தண்ணி தாங்க நமக்கு தேவை. டெய்லியும் வீட்டை தொடச்சி விடுங்க. எந்த ரூமில் நீங்கள் படுக்கிறீங்களோ அந்த ரூமை டெய்லியும், அதாவது மதிய டைம் ஒரு டைமும் நைட் டைம் ஒரு டைமும் நீங்கள் தொடச்சி விடுங்க. துடைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியாக எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, காலையிலேயே ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு இருக்குங்க. அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் தொடச்சி விடலாம். நல்ல தண்ணியை புளியணும்லாம் அவசியம் இல்லைங்க. சிமெண்ட் தரையாக இருந்தாலும் சரி, டைல்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப தண்ணியை புளியாமல் அப்படியே தொடச்சி விட்டீங்க அப்படின்னாவே நல்லா சில்லுன்னு இருக்குங்க. வெறும் தண்ணியில் வீடு துடைக்கிறதுக்கு பதிலாக அதில் கொஞ்சமாக வேப்ப இலைகள், புதினா இலைகள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து தொடச்சி பாருங்கள். வீடு சுத்தமாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், நல்லா குளுகுளுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு தெரியும், நம்ம கரும்பூலா இலைகள் பழங்களை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்குது. நம்மக்கிட்ட ஹேர் டை வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட், எந்த ஒரு அரிப்பு, அலர்ஜி எதுவுமே எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்கங்க. கரும்பூலா பழம் இலைகள் பற்றி தெரியாதவங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நேச்சுரலான ஒரு ஹேர் டை அப்படின்னு சொன்னாவே கரும்பூலா தாங்க. உங்கள் ஏரியாவில் இந்த பழங்கள் இலைகள்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே புண்ணியம் பண்ணவங்க. ஏன்னா எல்லா ஏரியாவிலையும் இது கிடைக்கிறது இல்லை. இதை ரெகுலராக நீங்கள் தலையில் அரைச்சி தேய்ச்சிட்டு வாங்க, உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை அப்படிங்கிறது ஆயுசுக்கும் வரவே வராதுங்க. இந்த இலைகள் பழங்களை கலெக்ட் பண்ணி அதை நிழல்லையே உலர்த்தி காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி நாங்கள் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட ஹேர் டை மட்டும் இல்லைங்க, ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கீழாநெல்லி ஹேர் ஆயில், கரும்பூலா ஹேர் ஆயில், வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில், ஹேர் பேக், ஃபேஸ் பேக், சீகக்காய் பொடி, நலுங்கு மாவு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க. கீழாநெல்லி இருக்குது இல்லைங்களா, அது சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு ரோட்டோரங்களில் கிடைச்சிதுன்னா வேரோடு பிடுங்கிட்டு வந்துடுங்க. சொட்டை தலையில் கூட ஈஸியாகவே முடி முளைக்க வச்சுருங்க இந்த கீழாநெல்லியோட வேர். கீழாநெல்லியோட இலை, தண்டு, வேர் எல்லாமே நம்ம எண்ணெயோட சேர்த்து காய்ச்ச போகிறோங்க. இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து தான் காய்ச்ச போகிறோம். இந்த கீழாநெல்லி எண்ணெய் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும். இந்த வெயில் டைம்லலாம் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம். சில பேர் வந்து உடல் சூட்டாட ரொம்பவே முடி கொட்டி போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும், பசி எடுக்காது. இந்த கீழாநெல்லி ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க, உங்கள் உடல் சூடு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டின இடத்துல சூப்பராகவே முடி முளைக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதில் 32 ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு சொல்யூஷனுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ஃபால் ஆன இடத்துல உங்களுக்கு நியூ க்ரோத் இருக்கும், அதே மாதிரி பொடுகு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணும், இளநர பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும். இதுவே கரும்பூலா ஹேர் ஆயில் இருக்குது இல்லைங்களா, நரமுடி பிரச்சனையை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணுங்க. சின்ன வயசுலேயே உங்களுக்கு நரமுடி வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர உங்களுக்கு வேர்ல இருந்தே நரைமுடி சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாமே பச்சை இலைகளாக தான் நம்ம எண்ணெயில் சேர்க்குறோங்க. எந்த ஒரு பொடியுமே நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மூலிகை எல்லாமே அலைஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரெஷ்ஷான மூலிகையை எடுத்துகிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. ஸோ இது 100% நேச்சுரலான ஹேர் ஆயில் தாங்க. எந்தெந்த மூலிகை எந்தெந்த எண்ணெய்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க, ஹேர் பேக், சீகக்காய், ஃபேஸ் பேக், நலுங்கு மாவு, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெர்பலை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் நிறைய அனுப்பிச்சிட்ருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வீடியோவோட நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் அட்டாச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாக நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. நம்மளோட கரும்பூலா ஹேர் டை இருக்கு இல்லையா, அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தேவையான
அளவு ஹேர் டை பவுடர் எடுத்துக்கோங்க. டீ டிகாஷன் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். வெறும் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் டீ டிகாஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 2-3 நாள் நமக்கு ஸ்டெயின் ஒட்டி இருக்குங்க. அதனால தான் சொல்கிறது. டீ டிகாஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஹேர் டை எந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வலியாமல் இருக்கணும், முகத்தில் வலியாமல் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது நம்மளோட ஸ்கின்ல பட்டாலுமே எந்த ஒரு அலர்ஜி அரிப்பு அந்த மாதிரி வராது. முக்கியமாக நம்ம ஸ்கின்ல ஒட்டவே ஒட்டாதுங்க. என் கையில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒட்டவே இல்லைங்க. சில பேர்லாம் ரொம்ப வயசானவங்க அபோவ் 60 இருக்கவங்களாம் எனக்கு கால் பண்ணி இவ்வளோ நாளாக இதை தான்மா தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்மா, ரெகுலராக எனக்கு கொடுத்துருமா அந்த மாதிரி சொல்லும் போதே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஹேர் டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்க்குங்க. நம்மளோட கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் பவுடர், மேஜிக் பவுடர்னே சொல்லலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அரை எலுமிச்சப்பழ சாறை பிழிஞ்சு விட்டுக்கிட்டேங்க. எலுமிச்சப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் தக்காளி ஜூஸ், உருளைக்கிழங்கு சாறு, பால், மோர், தயிர், அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணி எடுத்துக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி, சோறு வடித்த கஞ்சி, ரோஸ் வாட்டர் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், தோல் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கும், பிம்பிள்ஸ் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும், இருந்தாலுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். பிம்பிள்ஸ் மார்க் அந்த டாட்டாக இருக்கும் இல்லைங்களா, பிளாக் கலரில், அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். கண்ணு கருவளையம் சரியாகும், கழுத்தில் கருப்பாக இருக்க பிரச்சனை சரியாகும். முக்கியமான விஷயம், உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. மங்கு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சரியாயிடுங்க. இதில் கொஞ்சம் கூட கெமிக்கல் அப்படிங்கிறத சேர்க்கலங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான். வாசனையே செம்மையாக இருக்குங்க. வாரத்தில் 7 நாளுமே இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டுக்கலாம். இதனால் உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த சம்மரை சமாளிக்கணும், வெயிலில் நல்லா அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரேன், எங்களுக்கு கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப முகம் டேன் ஆகி இருக்கும், ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமயங்களில் வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு பாருங்க, சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% நேச்சுரல், 100% ஹோம்மேடுங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. சொட்டை தலையில் முடி முளைக்கணுமா, என் தலை வழுக்கையாயிடுச்சு, முடியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, கவலையே விடுங்க. இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு 3 முறை தலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு வெற்றிலை ஒரு 4 எடுத்துக்கிட்டேன், 4-5 தேங்காய் பீஸ் எடுத்துக்கிட்டேன், கீழாநெல்லியோட வேர் பகுதி, தண்டு பகுதி, இலைப்பகுதி எல்லாமே சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில், கரும்புலா ஹேர் ஆயில், கீழாநெல்லி ஹேர் ஆயில், வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில், ஹேர் பேக், ஃபேஸ் பேக், சீகாக்காய் பொடி, நலுங்கு மாவு, ஹேர் டை எது வேணும்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனே சரி பண்ணிக்கோங்க. முக்கியமாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல்.